ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அதிவிடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். பார்ப்பதற்கு புல் போலவே இருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கும். அதுக்கு கீழே நம்மளுடைய சுண்டு விரல்களைப் போல அழகான வேரை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த அதிவிடயம். குளிர் பிரதேசங்களில், பனி பிரதேசங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடியது அதிவிடயம். பொதுவாக நம்ம வட இந்தியாவிலேருந்து தான் அந்த அதிவிடயத்தை இன்றைக்கி நம்மளுடைய மருத்துவ தேவைக்காக இங்கே கொண்டு வரோம். அதிவிடயத்துடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிவிஷா அப்படின்றது பெயர். அதாவது அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வேர் அப்படின்றது பெயர். விஷத்தன்மை இருக்கக்கூடிய வேராக இருந்தாலும் கூட நிறைய நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேர் இந்த அதிவிடயம். அதிவிடயத்தை நம்ம உடைத்து பார்த்தோமே, ஆனால் அதோட வேர் பகுதியை எடுத்து உடைத்து பார்த்தோம்னா உட்புறத்தில் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான, பால் போன்ற வெண்மை நிறமான ஒரு தசைப்பகுதி இருக்கிறத பார்ப்போம். அந்த தசைப்பகுதியை தான் மருந்துக்கு நம்ம பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. அதிவிடயத்தை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 14 நாட்கள் பசுங்கோமியத்தில் பகல் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் அதிவிடயத்தை போட்டு அந்த அதிவிடயம் மூழ்குகின்ற அளவுக்கு பசும் கோமியம் விட்ட வேண்டும். அதை வெயிலில் வைத்திடணும். திருப்பி இரவு ஆகும்போது அந்த கோமியத்தை எல்லாம் எடுத்துட்டு இந்த வேரை இரவு முழுவதும் உலர்த்த வேண்டும். மறுநாள் காலையில் இதே முறையை திருப்பி செய்ய வேண்டும். இதை ஒரு 14 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிவிடயத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை முழுமையாக நீங்க பெறும். அதை நம்ம மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது எந்த பக்க விளைவையும் உண்டாக்காத ஒரு மருந்தாக மாறிவிடுகிறது. பொதுவாக அதிவிடயம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட, இன்றைக்கு தொற்று நோய் காய்ச்சல் நம்ம சொல்லக்கூடிய டைஃபாய்டு ஜுரம், மலேரியா ஜுரம், அதே போல் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்குனியா காய்ச்சலுக்கெல்லாம் இந்த அதிவிடயம் ஒரு சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பொதுவாக இந்த சிக்கன்குனியா காய்ச்சலை பொறுத்தவரையிலும் நம்ம ஏதோ சமீப காலத்தில் ஒரு வைரஸ்னால் உருவாகக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல் நினச்சிட்ருக்கோம். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா வாத ஜுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாதத்தினால் ஏற்படக்கூடிய ஜுரம், அது எவ்வாறு ஏற்படும், அதோட குறிகள் எவ்வாறு இருக்குன்றதை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகளை பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த வாத ஜுரத்துடைய குறிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு வரக்கூடிய குறிகளாகவே இருக்குது. அந்த வாத ஜுரத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக இந்த அதிவிடயம் இருக்கிறது. சுத்தி செய்யப்பட்ட அதிவிடயத்தை ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து அதை காலையில் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு தேன் அல்லது வெண்ணெயில் கலந்து சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே இந்த சிக்கன்குனியா காய்ச்சலினால் ஏற்பட்ட உடல் வலி, முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், முட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு இறுகுகின்ற தன்மை, ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுகின்ற அந்த இறுகுகின்ற தன்மை, காலை எழுந்து கொள்ளும் போது விரல்கள் மற்றும் கால் விரல்களில் ஏற்படுகின்ற ஸ்டிஃப்னஸ், இது எல்லாமே வேகமாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய முட்டு வலிகள் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்துவதற்கே இந்த அதிவிடயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இன்றைக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா பெருங்குடலை பாதிக்கும் போது, மலம் கழிக்கும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் மலத்துடன் சேர்ந்து உதிரமும் வெளியேறுகின்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நோய். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயை பொறுத்தவரையிலும் எப்போ எந்த நேரத்தில் அது ஏற்படும், அது ஏற்படும் போது எந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய லிக்விட் போகும்னே சொல்ல முடியாது. சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலைமையை கூட இது உண்டாக்கினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த வகையில் ஏற்படக்கூடிய அந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய, அதிகமாக செல்லக்கூடிய அந்த டிசென்ட்ரியை நிறுத்தக்கூடிய சக்தி அதிவிடயத்திற்கு உண்டு. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த பேதி சம்பந்தப்பட்ட
டிசென்ட்ரின்னு இன்றைக்கு சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய தொந்தரவு சம்பந்தப்பட்ட அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கலந்து 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோட அந்த பவுட் இருக்கும்போது கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு 3 முறை 4 முறை சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய சூழல் நின்று போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் மலத்துடன் சேர்ந்து உதிரம் போவது உடனே நிற்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இந்த அதிவிடயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இரத்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. மோஷன் போகும்போது மோஷன் போகிறதற்கு முன்னாடி சில துளிகள் இரத்தமோ அல்லது மோஷனோட கலந்து சில துளிகள் இரத்தமோ அல்லது மோஷன் போய் முடிந்த பிறகு ஒரு 5 அல்லது 10 மில்லி அளவுக்கு உதிரம் வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இரத்த மூலம் அப்படிங்கிறது இதற்கு பெயர். வெளிப்புறமாக பார்த்தா எந்த மூலத்துடைய வளர்ச்சியோ எதுவுமே தெரியாது. ஆனால் உட்புறமாக இருந்து உள்பக்கமாக இருக்கக்கூடிய மூலத்தினால் இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும். நிறைய பேர் இதற்கு அறுவை சிகிச்சை இன்றைக்கு செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்காங்க. அந்த மாதிரி ஏற்படுகின்ற இரத்த மூலத்திலிருந்து ஏற்படுகின்ற இரத்த கசிவை நிறுத்துவதற்கு இந்த அதிவிடயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 2 சிட்டிகை, அதாவது 300 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு பால் அல்லது சிறிதளவு மோருடன், பசும் பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசுமோருடன் சேர்த்து சாப்பிடும்போது 2-3 நாட்களிலேயே அந்த இரத்த மூலத்திலிருந்து வழிகின்ற இரத்தம் குணமாவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டாலே அந்த உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த மூலம் கூட சிறிது சிறிதாக கரைவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இரத்த மூலத்திற்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த அதிவிடயம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்கிறது. இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அவங்களுக்கு அந்த மாதவிலக்கை உண்டாவதற்கு சில நேரங்கள் மருந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அதிகப்படியான உதிரப்போக்கை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்களால் ஹார்மோனல் இன்ஜெக்ஷனையோ அல்லது பக்க விளைவு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளையோ சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கும் சரி, அதிகப்படியான உதிரம் போவதை நிறுத்துவதற்கும் சரி, ஒரே மருந்து பார்த்திங்கன்னா அந்த அதிவிடயம்தான். இந்த அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 4 சிட்டிகை, அதாவது 1 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கருமுட்டை பை நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் கரையும் போது ஏற்படுகின்ற அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலும் சரி, அவை இரண்டுமே மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, அதிவிடயத்தை பொறுத்தவரையிலும் சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலினால் ஏற்படுகின்ற முட்டு வலிகளுக்கும், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், இரத்த மூலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தற்போது நம்முடைய சமூகத்தில் நல்ல நிகழ்வுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாநில மக்கள் அவர்களுடைய நல்வாழ்க்கையில், குறிப்பாக அடித்தட்டு மக்களுடைய நல்வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பொது விநியோக திட்டம் என்பதாகும். அதாவது ரேஷன் கடைகள் என்று நாம் சாதாரணமாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய அந்த பொது விநியோக திட்டம் எப்படி சிறப்பாக செம்மையாக செயல்படுகிறது என்பதில்தான் அந்த அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு கிடைப்பது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது மிக நீண்ட காலமாக தமிழகம் என்பது இந்தியாவில் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அந்த நிலை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்திருப்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எதற்காக இந்த பொது விநியோக திட்டம்? ஒருபுறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விலைவாசி ஏற்றம் என்பது மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கூட கிடைக்க விடாமல் செய்து விடுகிறது.
நிறைய பேர், குறிப்பாக அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், அவர்கள் கிராமப்புற மக்கள் அல்லது நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மத்தியதர, அடித்தட்டு மத்தியதர வர்க்க மக்கள், அவர்களுக்கு அரசு மானிய விலையில், குறைந்த விலையில், சில சமயம் இலவசமாக கூட பொருள்களை தரக்கூடிய, உணவுப் பொருள்களை முக்கியமாக தரக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த பொது விநியோக திட்டம். இதன் மூலமாக அடிப்படை வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் பஞ்சச்சாவுகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தை பாதித்திருக்கிறது, இந்தியாவை கூட பாதித்திருக்கிறது. ஆனால் பொது விநியோக திட்டம் செம்மைப்படுத்தப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்த பஞ்சங்களோ பட்டினிச்சாவுகளோ இல்லாமல் ஆகிவிட்டன என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் கூட பெரும்பாலான மக்கள் அவர்கள் ரேஷன் கடைகளைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள்களைத்தான் சார்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால் அந்த அளவிற்கு விலைவாசி ஏற்றம் என்பது மக்களுக்கு ஒரு மிக கடுமையான ஒரு சவாலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரேஷன் கடைகளை, இந்த பொது விநியோக திட்டத்தை நாம் சிறப்பாக செயல்படுத்துவது என்பது அடித்தட்டு மக்களுக்கான அல்லது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இந்த பொது விநியோக திட்டம் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இந்த திட்டங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் கூட இந்த கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு முறையான ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை, புதுப்பிக்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. அந்த ரேஷன் கார்டுகளில் பல முறை தாள் ஒட்டப்பட்டு கொடுக்கப்படுகிறதே தவிர செம்மைப்படுத்தப்பட்ட புதிய ரேஷன் கார்டுகள் யாருக்கும் கிடைக்கவில்லை. அதோடு ஒருவர் ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்தால் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு அவநிலை ஏற்படுகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தரமற்றவையாக இருக்கின்றன என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல பொருள்கள், கெட்டுப்போன பொருள்கள் அல்லது வீணான பொருள்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்கிற ஒரு ஆழமான குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் என்று சொன்னால் ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய பொருள்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களாலும் மேலும் பல ஆளும் கட்சியினாலும் அவர்கள் திசை மாற்றப்பட்டு அவை அவர்களுடைய லாபம் ஈட்டக்கூடிய விதமாக ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரேஷன் கடைக்கு எவ்வளவு இருப்பு இருக்கிறது, ஒரு ரேஷன் கடையில் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது. ஆக சில நாட்கள் மட்டும் ரேஷன் பொருட்களை கொடுப்பது என்கிற ஒரு நடைமுறையையும் அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதன் காரணமாக ஒரு குறைந்த அளவுக்கு பொருள்கள், அதுவும் தரமற்ற பொருள்கள் மட்டுமே மக்களுக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பொது விநியோக திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்களே அடித்து தகர்க்கப்பட்டு விட்டன, அது அர்த்தமிழக்க செய்யப்பட்டு விட்டன என்று நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் சீரமைப்பதற்கும் பல்வேறு விதமான திட்டங்களை முன்வைத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குவதாகும். அதாவது இந்த ஸ்மார்ட் கார்டுகள் எனப்படுவது, நீங்கள் அது உங்களை பற்றிய அனைத்து தகவல்களும் கணினியில் இருக்கும். கணினியில் இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் அதன் அடிப்படையில் பொருள்களினுடைய இருப்பு, அதனுடைய எண்ணிக்கை, ஒரு கடையில் எவ்வளவு பொருள்கள் இருக்கின்றன, எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கிறது, எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு கணினி திரையில் அவை வெளிப்படையாக தெரியும். அப்படி தெரிய வைக்கப்படுவதன் மூலமாக ஒரு டிரான்ஸ்பரன்சி, பொது விநியோக கடைகளில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது, மக்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை மக்களை நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த இனிமேல் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை பற்றிய முழு விவரங்கள் அடங்கிய அந்த ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். அதேபோல் பழைய ரேஷன் அட்டைகளையும் மாற்றிவிட்டு புதிய இந்த ஸ்மார்ட் கார்டுகளும் வழங்கப்படும். இதன் மூலமாக பொது விநியோக திட்டம் முழுக்க கணினிமயப்படுத்தப்பட்டு அதில் முறைகேடுகள் நடப்பதற்கோ அல்லது மக்களுடைய பொருள்கள் அபகரிக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்தும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய அந்த 20 கிலோ அரிசி திட்டம், அது எந்த மாற்றமும் இல்லாமல் தொடரும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு நலன் பயக்கக்கூடிய ஒரு திட்டம் அல்லது மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம், அது எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அந்த திட்டத்தை மாற்றுவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. மாறாக அந்த திட்டங்களை பாதுகாப்பதன் மூலமாக, பின்தொடர்வதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் மக்களுடைய நலன்களைத்தான் மிக முதன்மையாக கருதி வந்திருக்கிறது என்பதற்கு அது இந்த 20 கிலோ அரிசி திட்டம்
தொடரும் என்கிற இந்த அறிவிப்பும் மிக முக்கியமான ஒன்று. அதே போல் இந்த குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தினமும் திமுக ஆட்சி இருந்தபோது இந்த 96லிருந்து 2011 வரை அந்த திமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் எப்போது போனாலும் எல்லா நாட்களிலும் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த நிலை என்பது அதிமுக ஆட்சிக்கு வந்தது மாற்றப்பட்டு விட்டது. அதன் காரணமாக பொருள்கள் அவை ஒரு குறிப்பிட்ட சில தினங்களில் தான் கிடைக்கும் என்கிற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வாக்குறுதியை இப்பொழுது கொடுக்கிறது. அது என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் ஏற்கனவே இருந்தது போல எல்லா நாட்களிலும் திறந்திருக்கும், எப்போது போனாலும் பொருள்கள் கிடைக்கும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில் பொது விநியோக திட்டம் தொடர்பான மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அதே போல் இப்பொழுது பல பொருள்கள், இந்த மளிகை பொருள்கள் உதிரியாக கொடுக்கப்படுகின்றன. இப்படி உதிரியாக ரேஷன் கடையில் கொடுப்பதன் மூலமாக அவற்றில் எடை குறைப்பு செய்வதற்கும் அதே போல் இன்னொரு புறம் அந்த கலப்படம் செய்வதற்கும் வழி ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பொருள்கள் கெட்டுப்போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இதை மாற்றுவதற்காக இனி ரேஷன் பொருள்களில் கொடுக்கக்கூடிய அந்த பொருள்கள் என்பது அவை பாக்கெட்டுகளில் அடைத்து தரப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மின்சார சேமிப்பிற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குடும்ப அட்டைதாரருக்கும் 3 LED விளக்குகளை தருவது என்கிற ஒரு முடிவையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது. இதன் மூலமாக அவர்களுடைய மின்சார செலவு அல்லது மின்சார கட்டணம் பெருமளவு சேமிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தில் பல புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கை பல வழிமுறைகளை முன்வைக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் திரு மதிவாணன். தேர்தல் வரக்கூடிய இந்த சூழல்ல மக்கள் நல பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஒவ்வொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரும்போதும் அவங்க பதவி நீக்கப்படுறதும், திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவங்களுக்கு மறுபடியும் பதவி கிடைக்கிறதும், மாறி மாறி ஒரு இன்னலான ஒரு சூழல், ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலேயே எப்படி அவங்க இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல யாரால ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மக்கள் நல பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த அளவுக்கு இன்னல் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் மற்ற யாருக்குமே வரக்கூடாது, வந்திருக்காதுன்ற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஒவ்வொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரும்போதும் மக்கள் நல பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது திமுக ஆட்சிக்கு வரும்போதும் மீண்டும் பணியமர்த்தப்படுகிறார்கள். இந்த மாறி மாறி இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு தனிப்பட்ட மனிதரை தாண்டி ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு சூழல்னால. இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள் எவ்வளவு தீவிரமா இருக்கு. தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல திமுக தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதுல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது நடக்கும் அப்படின்னு மக்கள் எவ்வளவு தூரம் நம்புறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேரிலோட இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல பணியாளர்கள் படும் துன்பங்கள், இன்னல்கள் என்னெல்லாம் சார்? மக்கள் நல பணியாளர்கள் பணியே 89ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையிலே அன்றைய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புறங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசு துறையிலே புதிய வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதற்கு காரணமே அவரும் கிராமப்புறத்திலே பிறந்து வளர்ந்து வந்தவர் தான். கிராமப்புற இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு என்பது ஒரு எட்டாக்கணியாக இருந்தது ஒரு காலம். 1989 அரசாங்க வேலை என்பது கிராமத்தில் யாரோ ஒரு 10 ஊரில் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருப்பார். ஆக கிராமப்புற இளைஞர்களுக்கும் அரசு பணி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அந்த திட்டத்தை அறிவித்தார். அதே போல் ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 2 பேரை மக்கள் நல பணியாளர்கள் நியமித்தார் 200 ரூபாய் ஊதியத்தில். இதற்கு காரணமே ஒரு நாட்டினுடைய ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு
வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்தால்தான் ஒரு சமுதாயத்தை அமைதியான சமுதாயமாக மாற்ற முடியும். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டே போனால் ஒரு நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும், தீவிரவாதம் உருவாகும், பல்வேறு சமூக அமைதிக்கு எதிரான விஷயங்கள் நடந்துவிடும் என்பதற்காகத்தான் இளைஞர்களுடைய மனித ஆற்றலை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு அந்த பணியை வழங்கினார். ஒரு 25,000 பேர் இந்த பணிக்கு வந்தோம் 200 ரூபாய் ஊதியத்தில். திமுக ஆட்சியிலே நியமிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக. ஆனால் எங்களுடைய நியமனம் திமுக அடிப்படையில் நியமனம் செய்யப்படவில்லை. முறையாக அரசு இதழில் வெளியிடப்பட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வைத்து ஒரு குழுவை அமைத்து நேர்காணல் நடத்தி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அந்த பதிவு அடிப்படையிலே தான் விதிகளுக்கு உட்பட்டு முழுக்க விதிகளுக்கு உட்பட்டு தான் மக்கள் நலப் பணியாளர் நியமனத்தை 89ஆம் ஆண்டு வழங்கினார்கள். ஆனால் இந்த அம்மையாரை பொறுத்தவரையில் மக்கள் நலப் பணியாளர்கள் பணி என்பது திமுக கண்டுபிடித்த ஒரு வேலை, இது திமுகவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி என்கின்ற ஒரு தவறான ஒரு புரிதல். ஆகவேதான் எங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு திமுகவினர் என்கின்ற ஒரு தலைவர் கலைஞருடைய முகத்தை பார்ப்பதை போல தான் எங்களை அவர் பார்க்கிறார். ஆகவேதான் ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் கையெழுத்து போட்டு மக்கள் நலப் பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புகிறார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு அரசு ஊழியர்களுமே அது ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய காலி பணியிடமாக இருந்தாலும் புதிய பணியிடமாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆட்சி தான் அவர்கள் நியமிக்க முடியும். அப்போ ஒரு ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்களை இன்னொரு ஆட்சி வந்தவுடன் பணி நீக்கம் செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அரசு துறையில் எந்த ஒரு ஊழியரும் பணியாற்ற முடியாது என்கின்ற அந்த உண்மையை முதலிலே இந்த அம்மையார் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் 89 நியமிக்கப்பட்டோம், 91 பணி நீக்கம், பிறகு 97 நியமிக்கப்பட்டோம், 2001 பணி நீக்கம், பிறகு 2007 நியமனம் செய்யப்பட்டோம், 2011 பணி நீக்கம். ஆக ஒரு 3 முறை ஒரு 13,000 ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர்களை விரட்டி பணி நீக்கம் செய்வது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் உலகத்தில் எங்கேயுமே நடைபெறாத ஒரு மிகப்பெரிய கொடுமை, ஒரு அக்கிரமம். அந்த செயலைத்தான் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த 3 முறை பணி நீக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 பலாயிரக்கணக்கான குடும்பம் 13,000 குடும்பங்கள் கண்ணீரிலும் வறுமையிலும் இன்றைக்கும் மாடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய சோகங்களை உண்மையிலே சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை. 246 பேர் தற்கொலை. நினைத்து பாருங்கள், ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை முடிவின் காரணமாக, ஒரு அரசாங்க உத்தரவின் காரணமாக ஒரு 246 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொடுமை எங்கேயாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு பணி நீக்கத்தால் 246 பேர் தற்கொலை என்றால் என்ன காரணம்? இந்த பணியை நம்பி, இந்த ஊதியத்தை நம்பித்தான் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற உண்மைக்கு இதுவே ஒரு சான்று. ஆக இவ்வளவு ஒரு ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை விரட்டி பழிவாங்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் நலப் பணியாளர்கள் இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு மத்தியில், வறுமைக்கு மத்தியில், வாழ்க்கை போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எப்படியும் மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிடும், தலைவர் கலைஞர் முதலமைச்சராகி விடுவார், இழந்த வாழ்க்கை, இழந்த வேலை மீண்டும் கிடைத்துவிடும் நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சோகங்களுக்கு, காயங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்கும் நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய சோகங்களையும் காயங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் உணர்வு வைப்பதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட காத்திருக்கிறோம். நிச்சயமா சார். இப்போ இந்த ஒரு சூழலில் திமுக தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய ஒரு வரவேற்பை எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அறிக்கையில் ஒரு தரப்பு மக்களை மட்டும் பார்க்காம எல்லா தரப்பு மக்களும் முழுமையாக பயன்பெறக்கூடிய முக்கியமான பல அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் எல்லாரும் இதை ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் திமுக தலைவர் அவர்களது தேர்தல் அறிக்கை பற்றி உங்களோட கருத்துக்கள்? தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கே ஒரு தகுதி வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் திமுக, ஒரே தலைவர் கலைஞர் தான். அது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அந்த காலகட்டத்திலிருந்தே மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டு, கோரிக்கைகளை உணர்ந்து, இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்தல் உறுதிமொழியாக அறிக்கையாக தருகிறார். அந்த உறுதிமொழிகளை, அந்த அறிக்கையை ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே முழுமையாக 100% திட்டங்களாக மாற்றி தருகிறார். நீங்கள் 2006 பார்த்தீங்கன்னா கூட வந்தவுடனே விவசாய கடன் தள்ளுபடி என்று அறிவித்தார். 7,000 கோடி. பதவியேற்பு விழா மேடையிலேயே அதற்கான கையெழுத்தை அவர் விட்டார். பலாயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள் அதனால் லாபம் அடைந்தது, பயனடைந்தது, கடனில் தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவேன்,
சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்கின்ற அதே அந்த விழா மேடையில் அதற்கான கையெழுத்தை அவர் இடுவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். ஏன்னா கடந்த காலங்களில் திமுக தேர்தல் அறிக்கை என்பது அது வெறும் தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கை, தேர்தல் முடிந்து ஆட்சி பொறுப்பேற்றதும் அதுதான் நிதிநிலை அறிக்கை. அதில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தலைவர் கலைஞர் திமுக நிறைவேற்றியிருக்கிறது. அந்த நம்பகத்தன்மை இந்த தேர்தல் அறிக்கை மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே, தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே திமுக ஆட்சிக்கு வந்தால் நமக்கு திட்டங்களாக கிடைக்கும் என்று மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். ஆகவே இந்த தேர்தலிலும் எப்படி கடந்த தேர்தலில் திமுகனுடைய வெற்றிக்கு அந்த தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோவாக இருந்ததோ, அதே போல் இந்த தேர்தல் வெற்றிக்கு நிச்சயமாக திமுகனுடைய தேர்தல் அறிக்கை ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கையை தலைவர் கலைஞரோ தளபதி ஸ்டாலினோ அவர்கள் மட்டும் முடிவு செய்து உருவாக்கப்பட்ட அறிக்கை அல்ல. இது மக்களால் தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை இதுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரு நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தின் மூலம் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் தந்த கோரிக்கை மனுக்கள், வைத்த கோரிக்கைகள் இவற்றையெல்லாம் பரிசீலித்து இதுக்காக ஒரு குழுவை நியமித்து இந்த குழுவினர் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் செய்து பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் உணர்ந்து பட்டியலிட்டு அந்த விஷயங்களைத்தான் தேர்தல் அறிக்கையாக தந்திருக்கிறார்கள். ஆக இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படியும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், வந்துவிட்டால் இந்த திட்டங்களெல்லாம், இந்த அறிவிப்புகள் எல்லாம் திட்டங்களாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை கிராமங்களிலிருந்து நகரப்புறம் வரை உணரப்படுகிறது. எனவே திமுக வெற்றிக்கு தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு தூடாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதற்காக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கோரிக்கைகள், சசிபெருமாள் கூட அதற்காக உயிர் நீத்தார். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது பூரண மத விலக்கு. இதில் நாங்கள் வைத்த ஒரு கோரிக்கை, எங்களை மக்கள் நல பணியாளர்களை நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக தளபதி ஸ்டாலின் சந்தித்தார். அதிலே நாங்கள் அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம். முதல் கையெழுத்து மதுவிலக்குக்கு என்று அறிவித்திருக்கிறீர்கள், இரண்டாவது கையெழுத்து மக்கள் நல பணியாளருக்காக போடுங்கள் தலைவரிடத்தில் சொல்லி என்று கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் கலைஞருடைய மகன், நான் செய்வதைத்தான் சொல்லுவேன், சொல்வதைத்தான் செய்வேன், தலைவர் கலைஞரிடத்திலே பேசிவிட்டுத்தான் உங்களுடைய கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் மக்கள் நல பணியாளர் பணி, உச்சநீதிமன்ற வழக்கு வாபஸ், இறந்து போன பணியாளர் குடும்பங்களுக்கு அவர்களுக்கு இழப்பீடு, வாரிசுக்கு வேலை, இதையெல்லாம் உங்களுக்கு உறுதிமொழியாக தருகிறேன். இதையெல்லாம் தலைவர் கலைஞர் தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்பார் என்று சொன்னார். அதை போல அங்கே தெரிவித்த விஷயங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கமும் 13,000 குடும்பங்களும் திமுகவிற்கும் திமுக தலைவர் கலைஞருக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவருடைய பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் அரசு துறையிலே 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு. நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள 3 லட்சம் காலி பணியிடங்கள் உடனடியாக அவர்கள் நிரப்புவார்கள். இன்னொன்று, இந்த ஆட்சியினுடைய முடிவு, அதிமுக ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர் அமைப்புக்கு மிகப்பெரிய போராட்டம், எங்கே பார்த்தாலும் சாகுபறை, உண்ணாவிரதம், உள்ளிருப்பு போராட்டம், பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவும் இல்லை, இதை பற்றி அவர் தெரியாதவருக்கு, அரசு ஊழியருடைய பிரச்சனை என்பது அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. தமிழ்நாடு அரசு துறையில் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 18 லட்சம் பேரும் அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா நாங்கள் 89 வேலைக்கு வந்துட்டோம், திருப்பி எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டால் எங்களுக்கும் அந்த பழைய ஓய்வு திட்டம் பொருந்தும். அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இதை தாண்டி விவசாயத்திற்கு ஒரு தனி பட்ஜெட். உண்மையிலேயே இன்றைக்கு இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்னார். கிராமப்புற மக்களினுடைய தொழில் என்பது விவசாயம்தான். அப்போ இந்த விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை என்பது அது உண்மையிலே யார் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். இயற்கை வேளாண் திட்டங்களுக்கு பல்வேறு திட்டங்கள். அது மட்டுமல்ல, இதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை கடல்சார் பழங்குடியினர், இது
வேறு எந்த ஒரு அரசியல் தலைவராலும் சிந்திக்க முடியாத விஷயம். ஏற்கனவே மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி பல்வேறு சலுகைகளை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் தினசரி எங்களை மாதிரி அவங்களும் மக்கள் நல பணியாளர் வேலையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறோம். அவங்க டெய்லி சிங்கள கடற்படையால் சிங்கள அரசாங்கத்தால் தாக்கப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி குண்டடிப்பட்டு வலையை பிடிச்சிட்டு போகிறேன் மீனை பிடிச்சிட்டு போகிறேன் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தருகின்ற விதத்தில் அவங்க உண்மையிலேயே சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மக்கள், இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த மீனவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் கடல்சார் பழங்குடியினர், இன்றைக்கு அந்த ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயமும் என்றைக்கு திமுக ஆட்சி வரும், என்றைக்கு தலைவர் கலைஞர் அந்த நாட்களில் உட்கார போகிறாரு, எப்போ நம்ம கையெழுத்து போடுவார் என்று ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் எப்போவுமே மீனவர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி முழுசாக திமுகவுக்கு இருக்காது. ஆனால் இந்த ஒரு தேர்தல் அறிக்கையின் மூலம் ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியும் இந்த முறை திமுக கிடைக்கப் போகிறது. ஆக திமுக தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பூரண மதுவிலக்கு உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 501 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த 501 அறிவிப்புகளும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும். இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இன்னொரு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்ப்பது, திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதை எல்லாருமே சொல்கிறாங்க. இது இப்போ திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு இப்போ ஜெயலலிதா சொல்லுவது, விஜயகாந்த் சொல்லுவது, இதெல்லாம் ஒரு காமெடியாக தான் அன்றைக்கி மாறி போச்சு மக்கள் மத்தியில். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி உண்மையிலேயே புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு படித்த இளைஞர்கள் வேலையில்லா கொடுமையின் காரணமாக கூலி கொலையாளியாக மாறி போகிறது. தமிழ்நாட்டில் பார்த்து சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஆபத்தாக சொல்லி இருக்கிறது. இன்றைக்கி அந்த கொலை என்பது தொழிலாக மாறிவிட்டது. பல்வேறு இடங்களில் கூலிப்படைகள் அதுக்கு அந்த கூலிப்படை இருக்கிறவங்க பூராமே படித்த இளைஞர்கள். ஆக அந்த கூலிப்படைகள் இந்த சமுதாயத்தினுடைய அமைதியை சீரழிக்கிறார்கள். இந்த சமுதாயம் ஒரு அமைதியான சமுதாயமாக வாழ வேண்டும், பெண்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும், வயதான மூதாட்டிகளை கழுத்தெடுத்து போட்டு நகை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக இதுக்கு இது போன்ற குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாமே படித்த இளைஞர்கள். இவன் ஏன் இங்கே போகிறான்னா அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆகவே இது போன்ற குற்றவாளிகள் ஈடுபடுகிறான். திமுக ஆட்சிக்கு வந்தால் படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை வழங்கி ஒரு சமுதாய அமைதியை நிச்சயமாக தலைவர் கலைஞர் உருவாக்குவார், உறுதிப்படுத்துவார். அதற்காக உண்மையில் மீண்டும் நன்றியை தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சரியான முடிவை இந்த தேர்தல் மூலமாக அவர் பதிவு செய்வார்கள். இப்போ இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, தளபதி ஸ்டாலின் அவர்களது நமக்கு நாமே சுற்றுப்பயணம் ஒரு பெரிய ஒரு பலம் சேர்த்ததா இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட நிறைய விஷயங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 9 மாதங்கள் கிட்ட ஓராண்டா அவர் மக்கள் மத்தியில் போய் ஒவ்வொரு தரப்பு மக்களையும் சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை நேரடியாக கேட்டுட்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் இந்த பிரச்சாரத்தில் கூட ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறார். நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறதும், நாம் இருக்கிற இடத்துக்கு மக்களை அழைச்சிட்டு வரதை தாண்டி மக்கள் இருக்கிற இடத்துலையே போய் தன்னோட பிரச்சாரத்தை அவர் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஒரு விதம் இந்த தேர்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லுவீங்க? இந்த தளபதி ஸ்டாலின் அவருடைய நமக்கடாமை பயணம் என்பது இது ஒரு திமுகவினுடைய கொள்கைகளில் ஒன்று. இது பிற நீங்கள் அண்ணா சொன்ன விஷயம். இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தன்னை வருத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை நடத்தினார். காரணம், இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அது எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் மக்களை புறக்கணித்து விட்டு மக்களை விட்டு ஒதுங்கி இருந்து அரசியல் நடத்த முடியாது. ஆக ஒரு அரசியல் இயக்கம் என்பது மக்களுக்காகத்தான் என்கின்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே என்கின்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை நடத்தினார். இதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வெற்றிக்கு ஒரு அடித்தளம் என்று நான் சொல்வேன். என்னுடைய கருத்து உண்மைதான். அது திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கு ஒரு அடித்தளம் தலைவர் கலைஞருடைய ஆலோசனைப்படி தளபதி அவர்கள் நடத்திய நமக்கு நாமே பிரச்சார பயணம். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய பார்வையையும் புதிய பாதையையும் உருவாக்கி இருக்கிறது. இப்போ நீங்கள் தளபதி போனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னென்னா அவர் ஓட்டு அரசியலுக்காக. ஆனால் தளபதியை பொறுத்தவரையில் அவர் ஓட்டு அரசியலுக்காக அதை நடத்தவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்,
இவர்களெல்லாம் சந்தித்து ஒரு ஆறுதலை சொல்ல வேண்டும், நம்பிக்கையை பெற்று வந்து ஒரு சமுதாய மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் வீதி வீதியாக வந்தார். இன்றைக்கு கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஓட்டு கேட்குறார். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய மகன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகன், துணை முதலமைச்சராக இருந்தவர், மிகப்பெரிய சென்னை மேயரகத்தினுடைய மேயராக இருந்தவர், இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் மக்களை வீதி வீதியாக வீடு வீடாக சந்திக்கிறார் என்று சொன்னால் இதுதான் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடு. அதை இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் மக்களை சந்திக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு கை கொடுக்கிறார். போய் அவர் கையை பிடிக்கிற மக்களுக்கெல்லாம் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு கை இருக்கிறது, அந்த கை தளபதி ஸ்டாலினுடைய கரம் என்கின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக திமுக வெற்றிக்கு அவர் நடத்திய நமக்கு நாமே ஒரு அடித்தளம் என்று சொன்னால் இன்றைக்கு நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரம் திமுக வெற்றியை ஏறக்குறைய உறுதிப்படுத்திவிடும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து எழுதிய பத்திரிகைகள், ஊடகங்கள் கூட 174 சீட்டு ஜெயிச்சிடும், 180 சீட்டு ஜெயிச்சிடும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்புக்கு மாறிக்குதுன்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் தான். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் தன்னை வருத்தி கொண்டு செய்கிறார். ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவருடைய இந்த கஷ்டம், இந்த அவருடைய உடலை வருத்தி கொண்டு நடத்திய பிரச்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிப்பான திட்டங்களாக கிடைக்கும். ஆகவே தளபதி ஸ்டாலினருடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது திமுகவிற்கு ஒரு முழு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நிச்சயமா சார். மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த தேர்தலை நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க? ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் பணியமர்த்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகளில் உங்களோட நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு திரட்டுறதுக்கான பணிகளில் நீங்கள் எப்படி ஈடுபட போகிறீங்க? எங்களை பொறுத்தவரையில் திமுக ஆட்சி ஒன்று தான் எங்களுக்கு தீர்வு, நாங்கள் வேறு கான்செப்டே கிடையாது. திமுக ஆட்சி வந்தால் தான் மீண்டும் வேலை, மீண்டும் வாழ்க்கை, மீண்டும் சாப்பாடு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருவாங்க. அதான் உண்மை. கடைசி நம்பிக்கை திமுக ஆட்சிக்கு வந்துடும், தலைவர் கலைஞர் முதலமைச்சராகிடுவார், அது தளபதி ஸ்டாலின் தலைவருடைய அனுமதியோடு முதலமைச்சராகிடுவார், அப்படி வேலை கிடைச்சிடும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் என்ன செய்தாவது திமுக ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு 13,000 பேர் எங்களை ஏன் இந்த அம்மா வந்த உடனே விரட்டி எங்களை வேலையை விட்டு நிற்கினாங்கன்னா, மக்கள் நல பணியாளருடைய பணி என்பது மக்களோடு நேரடி தொடர்புள்ள பணி. இந்தியாவுடைய மிகப்பெரிய திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம் இன்றைக்கி சட்டமாகிடுச்சு. அது இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 1.5 கோடி மக்களை தினசரி கையாண்ட ஒரு பணியாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு பல 100 கோடி ரூபாய்களை அவர்கள் ஊதியமாக வழங்கியவர்கள், கிராமப்புற மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை பெற்றவர்கள், பாசத்தை பெற்றவர்கள் நாங்கள். இவர்கள் பணியிலே இருந்தால் திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு இவர்கள் உதவியாக இருப்பார்கள் என்கின்ற ஒரே ஒரு அச்சம்தான் எங்களுடைய பணி நீக்கத்திற்கு ஒரு காரணம். இப்போ நாங்கள் பணியில் இல்லை, எங்களால் திமுக தேர்தல் வெற்றிக்கு எப்படி பயன்பட முடியும் என்று நினைக்கலாம் அவர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் கிராமப்புற மக்கள் எங்களை இன்னும் மக்கள் நல பணியாளராக தான் பார்க்கிறார்கள். 100 நாள் வேலையை மட்டும் அதை விட்டுட்டு ஏனைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அனைத்தையும் மக்களுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல், சுரண்டல் இல்லாமல், சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கும் ஊதியமில்லாத ஒரு மக்கள் நல பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்கள் மீது கிராமப்புற வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த எலெக்ஷனில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஒரு வருகின்ற 16ஆம் தேதி எலெக்ஷன், 15ஆம் தேதி வரை 13,000 மக்கள் நல பணியாளர்களும் 1.5 கோடி வாக்காளர்களை நேரில் சந்திப்பது வாக்காளர் சந்திப்பு இயக்கம். ஒரு நாளைக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகள், அதற்கான சுற்றுப்பயணத்தை எல்லாம் தயாரித்திருக்கிறோம். 1.5 கோடி வாக்காளர்கள் நேரில் சந்தித்து முதலில் எங்களுக்கு நேர்பட்ட கொடுமைகள், இது போன்ற பாதிப்புகள் இனிமேல் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய யாருக்கும் வந்துவிடக்கூடாது, ஆகவே ஆட்சி மாற்றத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைப்பது. அதற்கு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் நீங்களும் நாங்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று ஒரு வேண்டுகோளை வைப்பது. ஆக 1.5 கோடி வாக்காளர்களை நேரில் சந்தித்து, அதையும் தான் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த 1.5 கோடி பேரையும் காலிலே விழுந்து வேண்டுகோள் வைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி ஒன்றுதான் 13,000 குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்ற அடிப்படையில் திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்காக உயிரை பணயம் வைத்து உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும், அதில் இன்னொரு விஷயம், இந்த பணி நீக்கத்தால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் 226 பேர்.
இதில் விதவை பெண்கள் மட்டும் 150 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஒரு விதவை பெண்ணை நிறுத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி போகிற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை கண்டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மக்கள் நல பணியாளரால் முடியாத காரியம். அவங்க 2000 கோடி 3000 கோடி அங்கே பதுக்கல் இங்கே பதுக்கல். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு வாக்காளர்களை ஆடு மாடுகளை சந்தையிலே விலைக்கு வாங்குவதைப் போல பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஓரளவுக்கு அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குரிமையை ஜெயலலிதாவிடத்தில் அடமானம் வைப்பதற்கு தயாராக இல்லை. 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஆக இந்த தேர்தலில் திமுகவினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கம் உயிரை பணயம் வைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாளை முதல் எங்களுடைய சுற்றுப்பயணம் தொடர இருக்கிறது. தலைவர் கலைஞரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதில் எப்படி ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டுகின்ற பொழுது ஆண்டில் தன்னுடைய சிறிய பங்களிப்பை செய்ததாக பாடம் சொல்லுகிறதோ அதை போல திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு மக்கள் நல பணியாளர்களும் இதற்காக உழைத்தார்கள் என்பதை தலைவரும் தளபதியும் உணர்கின்ற விதத்தில் எங்களுடைய தேர்தல் பணி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவராக மக்கள் நல பணியாளர்களுடைய துயரங்கள் துன்பங்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரும்போதும் எப்படிப்பட்ட ஒரு துயரமான சூழல் நிலவுது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்வா சாவான்ற ஒரு நிலை எப்படி தொடர்ந்துட்டு இருக்குது, எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு முழுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஆட்சி மாற்றம் மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வா அமையும் அப்படின்னும் போது திமுக ஆட்சி மட்டும்தான் அதை தர முடியும் அப்படின்றத நீங்க எப்படி நம்புறீங்க? திமுகவோட தேர்தல் அறிக்கை எவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா, ஒரு நம்பகத்தன்மை உடையதா அமைஞ்சிருக்கு? இதுல சொல்லப்பட்டிருக்கிற திட்டங்கள் என்ன? தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களது சுற்றுப்பயணம் இந்த தேர்தலுக்கு எவ்வளவு தூரம் உறுதுணையா இருக்கும்? உங்களோட பணிகள் நீங்க எவ்வளவு தூரம் முழுமையா இதை உங்களை ஈடுபடுத்திக்க போறீங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு தேவையான என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் மிக அருமையான எழுத்துக்களை தமிழ் உலகிற்கு தந்து சென்றிருக்கிறார். அவருடைய சிறுகதைகள் மிகுந்த மனிதநேயம் உடையவை, சமூக அக்கறை கொண்டவை. அவருடைய குறிப்பிட்ட சில கதைகளை தொகுத்து 4ஆம் ஆசிரமம் என்கிற பெயரில் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. அதில் விருந்தினர்களில் ஒருவன் என்று ஒரு கதை இருக்கிறது. மிக சிக்கலான ஒரு செய்தியை மிக நுட்பமான, வெளியில் விவாதிப்பதற்கு கடினமான ஒன்றை மிக நயமாகவும் நேர்த்தியாகவும் அந்த சிறுகதையில் அவர் கூறியிருக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி அல்லது ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் நம்முடைய பண்பாடு என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் மனப்பிறழ்வுகள் சில நேரங்களில் இருந்தே தீரும். நம்மையும் தாண்டி நம்மையும் மீறி ஒருவர் இன்னொருவர் மீது இந்த இயல்பான வட்டத்தை தாண்டி மனம் போய்விடுகிற நேரங்கள் உண்டு. அவற்றை மறைக்காமல் ஒப்புக்கொள்வதென்றால் ஏறத்தாழ எல்லோருக்கும் அந்த நிலை அல்லது ஒரு 90 விழுக்காட்டிற்கு மேல் அந்த நிலை வந்திருக்கும். அது வெளியிலே சொல்லப்பட வேண்டும் என்பதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறுகிற போது அதை எப்படி அந்த சம்பந்தப்பட்டவர்கள் 2 பேரும் பார்க்க வேண்டும் என்பதை மிக நயமாக அந்த கதை சொல்லுகிறது. எந்த இடத்திலும் எதுவும் வெளிப்படையாக பேசப்படவில்லை. ஆனால் படிக்கிற போது அந்த உணர்வுகள் நமக்கு புரிகின்றன. நடேசன், சுகந்தி என்கிற மணமக்கள் புதிதாக திருமணமானவர்கள். ஆனால் நடேசனுக்கு வயது கூடுதல். இது 2வது திருமணம். அவருக்கு முதல் மனைவி இறந்து போனதற்கு பிறகு கொஞ்சம் இளம் வயது பெண்ணாகத்தான் சுகந்தியை அவர் திருமணம் செய்து கொண்டு விட்டார். இவ்வளவு வயது வேறுபாடு இருந்திருக்கக்கூடாதோ என்கிற உறுத்தல் அவருக்கும் அவ்வப்போது எழுவது உண்டு. ஆனாலும் திருமணம் நடந்துவிட்டது. சுகந்தியினுடைய அழகு சொல்லற்கு அரியது. 2 பேரும் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பாகத்தான் இருந்தார்கள். அன்றைக்கு அவர்களினுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள். நடேசனினுடைய மிக நெருக்கமான நண்பர். 2 பேரும் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள். திடீரென்று இப்போது சந்தித்து கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கே தெரியாமல் 2 பேரும் ஒரே ஊரில் இருக்கிறார்கள். இருக்கிற ஊர் ஒரு வனாந்திரமான ஊர். நடேசன் ஒரு பொறியாளர்.
ஒரு புதிய திட்டத்திற்காக அவரை அந்த இடத்தில் அரசு நியமித்திருக்கிறது. இன்னமும் ஓரிரு ஆண்டுகள் அங்கே இருக்கலாம், பிறகு வேறு ஊருக்கு மாற்றப்படுவார். யாரும் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாத ஒரு அந்த வீட்டில் அவர்கள் 2 பேரும் வசித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் மனிதர்கள் இல்லாத இடங்களில் வாழும்போது விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இன்றைக்கு நம் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகிறார்கள். என் நண்பர் வேதாச்சலத்தை நான் வர சொல்லியிருக்கிறேன். அவரும் அவருடைய மனைவியும் இன்று மாலை நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று நடேசன் சொன்னபோது சுகந்திக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேதாச்சலத்தை தெரியாது, கமலம் அம்மாவை தெரியாது. ஆனாலும் யாரோ மனிதர்கள் வருகிறார்கள் என்கிற அந்த மகிழ்ச்சியில் ஏறத்தாழ 2 மணி 3 மணிக்கே அவள் தன்னை அழகுபடுத்தி கொள்ள தொடங்கி விடுகிறாள். நடேசனுக்கே வியப்பாக இருக்கிறது. விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றவுடன் சிலர் முகம் சுழிப்பார்கள், வேலை இருக்குமே என்று நினைப்பார்கள். அப்படி இல்லாமல் அவர்களை வரவேற்பதிலே ஒரு ஆர்வம் காட்டி அவர்களுக்கு என்ன செய்யலாம், என்ன உணவு கொடுக்கலாம், என்ன இனிப்பு செய்யலாம் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து மோகன்தால் என்கிற ஒரு புது இனிப்பு வகையை செய்து, பிறகு புதிதாக காரம் தோன்றவில்லை மசால் வடை செய்து, அதற்குரிய சட்னி செய்து, இந்த வேலைகளிலேயெல்லாம் சுகந்தி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் வருவார்களா, எப்போது வருவார்கள் என்று 2 பேரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற போது ஒரு 4:30 மணிக்கே வீட்டு வாசலில் ஒரு வல் உந்து, அதாவது ஜீப் வந்து நிற்கிறது. அதில் இருந்து வேதாச்சலம், அவருடைய மனைவி கமலம், கூடுதலாக இன்னொரு இளைஞன் 3 பேரும் இறங்குகிறார்கள். இவர்கள் 2 பேரும் வாசலுக்கே போய் அவர்களை வரவேற்று மகிழ்ச்சியோடு உள்ளே அழைத்து கொண்டு வருகிற போது, தம்பி யார் என்று நடேசன் கேட்கிறார். என்னோட தங்கச்சி பையன் சென்னையில் வேலையாக இருக்கிறான், இங்கே திடீர்னு வந்தான், இன்னும் 2 நாளைக்கு இங்கே இருப்பான், நீ வா, என்னோட நண்பன் தான் வா என்று நான் தான் கூப்பிட்டு வந்தேன் என்று வேதாச்சலம் சொல்கிறார். அடடே வரட்டும், ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க என்று சொல்லி 3 பேரையும் அழைத்து கொண்டு போய் உள்ளே உட்கார்ந்து ஐவருமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். வேதாச்சலம் சொல்லுகிறார், எப்படி இருந்தாலும் மறுபடியும் ஒரு புது மாப்பிள்ளை ஆகிட்ட என்று ஒரு கேலியாக சொல்லுகிறார். வயது வித்தியாசம் பார்க்கிறவர்களுக்கு பட்டென்று தெரிகிறது. கமலம் பேசுகிற போது சுகந்தியை பார்த்து, நீ வா என்றே உன்னை பார்த்து பேசலான்னு நினைக்கிறேன், அம்மா மாதிரி நீ அவ்வளோ வயசில் குறைவு தானே என்று சொன்ன உடனே அவர் முதல் மனைவியை நினைவுபடுத்தி பேசுகிற அந்த செய்தி நடேசனுக்கு கொஞ்சம் சுருக்கென்கிறது. ஆனாலும் சுகந்தி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிரித்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் சுகந்தி கவனிக்கிறாள், அவர்களின் கூட வந்த அந்த இளைஞன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது இவளுக்கு புரிகிறது. எரிச்சலாக இருக்கிறது. இது என்ன பண்பாடு, இப்படி வெறித்து வெறித்து இவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று நினைக்கிறாள். ஆனாலும் திரும்பி பார்க்கிற போது அவன் இளைஞனாக ஒரு அழகிய தோற்றமுடையவனாக இருக்கிறான். செந்தில் என்பது அவனுடைய பெயர், அவனும் பொறியாளர் தான். எனவே திரும்ப திரும்ப பார்க்கிற போது முதல் முறை பார்த்தபோது ஏற்பட்ட வெறுப்பு அடுத்தடுத்த முறைகளில் ஏற்படவில்லை. அவர்களோடு அவள் பேசுகிறாள். சட்டென்று அந்த செந்தில் தான் கேட்கிறான், சென்னையில் உங்களுக்கு எங்கே வீடு என்று கேட்கிறான். இது உரையாடலுக்கு இடையிலே வருகிற இயல்பான ஒரு கேள்விதான் என்றாலும் தன் வீட்டை தெரிந்து கொள்வதில் அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்பது சுகந்திக்கு புரிகிறது. இடத்தை சொல்லுகிறாள். பேசுகிற போது, எப்படிம்மா பொழுது போது உனக்கு என்று வேதாச்சலம் கேட்கிறார். கொஞ்சம் கடினம்தான், ஆனாலும் எப்போதாவது திரைப்படத்துக்கு போவோம், வீட்டில் பாட்டு கேட்போம் என்கிற நேரத்தில் நடேசன் சொல்கிறார், பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று சொன்ன உடனே, அப்படியா, உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா என்று செந்தில் கேட்கிறான். ஆமாம், எனக்கு பாட்டு கேட்கவும் பிடிக்கும், பாடவும் பிடிக்கும் என்கிறாள். நடேசனுக்கே அது வியப்பாக இருக்கிறது. அப்படியா, உனக்கு பாட பிடிக்குமா, பாட தெரியுமா என்று நடேசன் கேட்கிறார். பாடுவேன் என்கிறாள். என்னட்ட சொல்லவே இல்லை என்கிறார் நடேசன். திருமணமாகி சில நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னமும் கூட நடேசனிடம் சொல்லாத அந்த செய்தியை செந்திலிடம் அவளுக்கு ஏனோ சொல்ல தோன்றி இருக்கிறது. எனக்கு பாடவும் தெரியும் என்று சொல்லுகிறாள். உடனே கமலம் அம்மா, ஒரு பாட்டு பாட என்று கேட்டவுடனே அழகான ஒரு பாட்டையும் அவள் பாடுகிறாள். 7 சுரங்களில் எத்தனை ராகம் என்று ஒரு திரைப்பட பாடலை பாடுகிறாள். அப்போதுதான் அவள் கவனிக்கிறாள், தன் கணவர் நடேசனும் தன் மீது ஒரு பார்வையை செலுத்தி இருக்கிறார் என்பது புரிகிறது. எல்லோரும் கலைந்து பிரிந்து போகிற போது அவர்கள் 3 முன்னே போகிறார்கள். தற்செயலாக சுகந்தியும் செந்திலும் பின்னால் நடக்கிறார்கள். இன்னும் 2 நாள் இந்த ஊரில் இருப்பேன் என்கிறான் செந்தில். அதற்கு என்ன பொருள் என்று உடனே உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரிந்து போகிறார்கள். ஜீப் அங்கே இருந்து கிளம்பி போய்விட்டது. திடீரென்று சுகந்திக்கு
ஒரு உள் மனத்தில் ஒரு உறுத்தல் இருக்கிறது. நாம் தவறு செய்து விட்டோமோ என்று நினைக்கிறாள். மனம் தன்னை விட்டு கொஞ்சம் சற்று விலகி போய்விட்டதோ என்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள் வருகிறது. என்ன நினைத்தாளோ தெரியாது, திடீரென்று தன் கணவனின் தோளில் சாய்ந்து அழுகிறாள். அவர் ஏன் அழுகிறாய் என்று கேட்கவில்லை, தட்டி கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு தப்பு உன் மேலே இல்லை, அழாத என்று சொல்லுகிறார். 2 பேரும் அதற்கு மேல் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் பேசப்படாத 1000 செய்திகள் அதற்குள் இருக்கின்றன. அவர் கோபப்பட்டிருக்கலாம், அல்லது பேசாமல் இருந்திருக்கலாம். 2 பேருக்குள் பிரிவு வந்திருக்கலாம். எந்த பிரிவும் இல்லை. மறுபடியும் அவர்களுக்குள் நெருக்கம் வந்தது. அவர் சொன்ன ஒரே வரி இதுதான், தப்பு உன் மேலே இல்லை என்பது தான். இதற்குள் 1000 பொருள் இருக்கிறது. இப்படி ஒரு அழகிய சிறுகதையை சூடாமணி தந்திருக்கிறார்.